ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஹியூமன் பார்ட் 13 தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 11 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்க நான் மறக்காம பார்த்துட்டு வாங்க காய்ஸ். ஏன்னா அது ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம். அப்போ தான் கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும் காய்ஸ். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நான் போன பாட்டில் என்ன நடந்தது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நம்ம போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்காரை வந்து டயர் 3க்கு கொண்டு போயிடும் காய்ஸ். அதாவது டயர் 3 புது ஸ்கார் கிராஃப்ட் பண்ணியிருப்போம். அதை நம்மளால் இக்யூப் பண்ண முடியாமல் போயிருங்க. ஏன்னா நம்ம லெவல் குறைவாக இருக்கும் காய்ஸ். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு லெவலை பேத்த பார்த்தேன், ஆனாலும் இனிமேல் இக்யூப் பண்ண முடியல காய்ஸ். ஓகே, அதோட நம்ம இந்த ரெண்டு ஒர்க் பெஞ்ச், இந்த ரெண்டு புது ஒர்க் பெஞ்ச் நம்ம கிராஃப்ட் பண்ணியிருப்போம் காய்ஸ். ஓகே, அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட்ஸும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருப்போம் காய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே இப்போ இது இருக்குங்க காய்ஸ் நம்மளுக்கு. ஓகே, இன்றைக்கி நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல பார்ப்போம் காய்ஸ். ஓகே, அதோட நான் இப்போ விளாடிட்டுருக்கதை பார்த்துக்கொண்டு இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஹியூமன் நீங்களும் விளாடிட்டுருக்கீங்கன்னா உங்கள் லக்கு தாங்க சேண்டா. நான் ஒரு ஈவெண்ட்டை பற்றி இப்போ சொல்கிறேன் காய்ஸ். அதில் தான் எனக்கு இந்த ஸ்கார் லெஜெண்டரி ஸ்கார் கிடச்சிது, லெஜெண்டரி மூட்ஸும் கிடச்சிது காய்ஸ். ஓகே, நீங்கள் இந்த மேலே மேலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 5-6 ஆப்ஷன் காட்டுது. இதில் இந்த நெருப்பு மாதிரி ஒரு 10 ஆப்ஷன் அதுக்குள்ளே போங்க காய்ஸ். இதான் ஈவெண்ட்ஸ் சரியா. இந்த ஈவெண்ட்டில் செக்இன் ரிவார்டு இருக்கா, இந்த செக்இன் ரிவார்டுக்கு போயிட்டு பாருங்க காய்ஸ். உங்களுக்கு டே 2, டே 5, டே 7 இருக்கല്ലോ காய்ஸ். இதில் நீங்கள் லொகின் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க காய்ஸ். ஓகே, நான் டே 2லேருந்து இது எடுத்துகிட்டு இருக்கேங்க காய்ஸ். அதனால தான் எனக்கு இந்த இது கிடச்சிச்சு. இந்த மேலே இருக்கிற ட்ரெஸ்லாம் கிடைக்கல, அது ஏன்னு தெரியலை இந்த ஏகே. ஆனால் அந்த கீழே இருக்க பாருங்க, எனக்கு இன்றைக்கி நான் கிளைம் பண்ணேன். எனக்கு ஒரு எஸ்எம்ஜி லைட் மெஷின் கன் பாருங்க காய்ஸ், லெஜெண்டரி கிடச்சிருச்சு. ஒரு க்ளவுஸும் லெஜெண்டரி கிடச்சிருக்கு. போடு வேறு லெவல். இப்படியே நம்ம இப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு போகலாம் காய்ஸ். இந்த இங்கே ஒரு ஏடபிள்யூ லெஜெண்டரி, அடுத்த ஆர்மர் மூட் லெஜெண்டரி பேக்கெட் இருக்குது காய்ஸ். ஓகே, இப்படி இந்த கட்டானா லெஜெண்டரி நான் இதுக்கு தான் காய்ஸ் வெயிட் பண்ணேன். டே 14 வரைக்கும் லொகின் பண்ணி எப்படியாச்சும் எடுத்துருவோம் காய்ஸ். ஓகே, இந்த ஈவன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்படி தான் போய் எடுக்கணும் காய்ஸ். நீங்கள் லொகின் பண்ணாலே கிடச்சிடும் உங்களுக்கு. எதையும் கொண்டு கீழ் பண்ணி அப்படி தான் எடுக்க தேவை காய்ஸ். ஈஸி. இப்போ பார்க்குறீங்கன்னா டக்குனு போய் கிளைம் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே, நல்ல ஒரு விஷயம் இது. எம்பிஎஸ் அதாவது MP5 நினைக்கிறேன். இதுவும் லெஜெண்டரி காய்ஸ். இன்னொரு பில்டு மூட் செலெக்ஷன் கிரியேட்டன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகே காய்ஸ், இதில் ஜீன்ஸ் லெஜெண்டரி காய்ஸ், நிறைய லெஜெண்டரி விஷயம் கிடைக்குது. இதான் காய்ஸ் கடைசி டே 21. ஓகே காய்ஸ், இப்படி தான் நான் லெஜெண்டரி எடுத்தேன்னா. அதே மாதிரி இன்றைக்கி நாம் மெயினாக செய்ய போகிறது என்னன்னா, அந்த நம்மளுக்கு கிடைச்ச அந்த புது லெஜெண்டரி கன் தான் காய்ஸ். இதுக்குள்ளே தான் நம்ம செய்யணும். ஓகே, எஸ்எம்ஜி டைப் தானே. ஓகே, எஸ்எம்ஜி டைப் இல்லை, இது மெஷின் கன் டைப். ஓகே காய்ஸ், நம்ம டயர் 3ல கிராஃப்ட் பண்ணுவோம். ஏன்டா எப்படி இக்யூப் பண்ணிடலாம் காய்ஸ். நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்டா டயர் 3னுமே நல்ல பவர் தான் காய்ஸ். ஓகே, 108 பாருங்க காய்ஸ் இதுக்கு டேமேஜ். ஓகே, நம்ம கிராஃப்ட் பண்ண முடியுது ஃபைனலி காய்ஸ். கேவிடியாம் இதில் பேர், ஜாதிக்கு இருக்கு காய்ஸ். இதுக்கு அப்படி தான் காய்ஸ் லெவல் நாட் ஹைன்னு வருது. ஓகே, கொஞ்சம் கடுப்பாக தாங்க காய்ஸ், என்ன செய்கிறேன். ஓகே காய்ஸ், அடுத்த விஷயமா நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்டா காய்ஸ், முக்கியமான விஷயம் காய்ஸ். மிமிட்டிக்குள்ளே போவோம் சரியா. ஓகே, அதில் இந்த லொஜிஸ்டிக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், நம்ம இந்த விஷயத்தை அன்லாக் பண்ணணும் காய்ஸ். இந்த இருக்கே காய்ஸ், இந்த பச்சையை நான் இப்போ அமர்த்தி காட்டுது. இந்த இன்டர்மீடியேட் ஸ்டோவ் ஃபார்முலாவை அன்லாக் பண்ணுங்க காய்ஸ். ஓகே, அன்லாக் கோல் கொடுத்துருங்க. 6 மிமிட்டிக் போகுது. ஏன்னு சொல்கிறாங்க காய்ஸ், ஏன்னா இந்த சானிட்டி கம்மன் இருக்கா சரியா, இது ரொம்ப முக்கியம். ஏன்டா எனக்கு இப்போ சானிட்டி நல்லா ஏறி இருக்கு காய்ஸ். அதனால நான் இப்போ போக செத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஹெச்பியை ஃபுல்லாக ஏற்ற இல்லாமல் இருக்கு காய்ஸ். ஓகே, அதனால தான் நான் இப்போ வேறு வழியே இல்லாமல் அன்லாக் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை கிராஃப்ட் பண்ணி வச்சு போட்டு மிச்ச வழியை பார்ப்போம் காய்ஸ். ஃபர்னிச்சரில் நம்மளுக்கு என்ன ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, அதை கண்டுக்க வேணாம். ஓகே, இன்டர்மீடியேட் ஸ்டோவ். ஐயோ, இதுக்கு ஸ்டீல் இங்கோட், கோப்பர் இங்கோட், கிளாஸ். ஓகே காய்ஸ், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு வரேன். அது மாதிரி கீழே இனிமேல் பொருட்கள் இருக்குது, அதை பாருங்கள். ஓகே காய்ஸ், நான் ரெடி பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலி நம்ம அதை செஞ்சாச்சு. இது இப்படி தான் இருக்கும். என்னெல்லாம் கேட்டான் இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியுங்க காய்ஸ். ஓகே, நம்ம கடைசியில் செஞ்சாச்சு இதையும். இப்போ நம்மளோட முக்கியமான விஷயம், ஐயோ வயர் அட்டாச் பண்ணணுமா காய்ஸ். இதுக்குமா இங்கே வரைக்கும் வருமா வயர்? காய்ஸ் வரும் போல. போடு
காய்ஸ் வந்துட்டு காய்ஸ் போடு. ஓகே காய்ஸ், இப்போ நம்மளுக்கு கரண்ட் சப்ளையும் வந்துருச்சு. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் இந்த கேம். சானிட்டி கம்முக்கு என்ன வேணும்? சோல்ட் எப்படி காய்ஸ் செய்கிறது? இதில் இருக்கான்னு பார்ப்போங்க. சோல்ட், ஓ சோல்ட் இல்லை சுகர். ஓகே காய்ஸ், என்ன கேட்குது காய்ஸ்? பீட்ரூட்டுக்கு நாங்கள் போவேன் காய்ஸ். இங்கே ஏதோ வண்டி வருது காய்ஸ், விளங்குதா? நம்ம அந்த வண்டிக்கிட்ட போவோமா காய்ஸ்? ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் காய்ஸ். முன்னுக்கு ஏதோ லொரி போயிட்டுருக்கு காய்ஸ். டேய் நில்றா, மெதுவா போடா. சுட்டு பாப்பமா guys. Destroy the truck guys. ஓகே guys, நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. guys distance மெயின்டைன் பண்ணியாங்க guys. ஃபர்ஸ்ட் என்னது இது guys? கிட்ட போயா? ஜீரோ ஆஃப் லைஃப் அப்படின்னா guys நம்ம ஏதோ இன்ஃபெக்ட் ஆகிட்டோம் guys. என்ன கரைச்சல் இது? நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கு. நம்மளோட காருக்கு வேறு ஒன்றுமே இல்லை காய்ஸ். நம்மளுக்கு போலார் ஜெல்லின்னு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு காய்ஸ், ஒரு டிவியேஷன். இல்லை எனக்கு புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு. guys hunt and feed the seed of life on. guys என்ன guys நடந்தது? இதே மாதிரி எத்தனை guys வரும்? ஆனால் இதை வச்சு ஒன்று செய்யணும். இது ஒரு டோக்கன் கிடைக்குது எனக்கு, அது என்னன்னு தெரியும் guys. சரியா, நான் இப்படி என்னால் ஓரளவுக்கு எனக்கு தேவையான ஒரு டோக்கன் சேர்த்தனா நான் இதை வச்சு என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன் guys. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கேமில் பார்க்குறேன் காய்ஸ். ஒன்ஸ் ஹியூமன்ஸில் சீரியஸ்லி வேறு லெவல் காய்ஸ். இப்போ அது முடிஞ்சிருச்சு காய்ஸ். ஏதோ ஓப்பன் பண்ணாமன்னு வருது, என்னன்னு தெரியல. ஓகே காய்ஸ், இங்கே ஏதோ நிற்கிது. யூஸ் கொடு காய்ஸ். நம்மளுக்கு அந்த டோக்கனும் அசிடும் தந்துருக்கானுங்க. ஓகே காய்ஸ், அவங்கள வர்றதும் வந்துட்டோம். நம்மளால் அந்த சானிட்டி காம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்டா இங்கே பாருங்கள், நம்ம அந்த இன்டர்மீடியேட் ஸ்டோவ் செஞ்சோமல்லோ அதில் மிஷன் முடிஞ்சிருக்கு காய்ஸ். ஓகே, அந்த சானிட்டி காம் செய்கிறதுக்கு சுகர் வேணும். சரியா, சுகர் செய்கிறதுக்கு பீட்ரூட் வேணும் காய்ஸ். அந்த பீட்ரூட் எனக்கு எங்கே கிடைக்குமென்னு சீரியஸாக தெரியாது, அதனால் இது அப்படியே கணக்கில் விடுவோம் காய்ஸ். திருப்பி நம்ம வந்து ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா காய்ஸ்? ஓகே, நம்ம பப்ளிக் குவிஸ் ஈவெண்ட்டில் ஆடி இருக்கோம் மேம். என்ன கதண்டே ஒன்றும் புரியலை, என்னென்னோ சொல்கிறானுங்க. ஓகே சரி, நம்ம இப்போ மெயின் மிஷன் முடிப்போமா? ஓகே, இதுவும் அப்படியே தான் கிடக்கு காய்ஸ். எங்கே போக? மேஸ் மார்க்கெட் தானே, டெலிபோர்ட் ஆகி போக வேண்டியது தானே. ஓகே காய்ஸ், மேஸ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. யாரே போய் கதைக்க, மேயரோட தான் போய் கதைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, நம்மளோட மெயின் கோஸ்ட் வந்து இந்த இருக்குது காய்ஸ். என்ன காய்ஸ் இது? இப்போ தான் பார்க்குறேன்.
ஓகே இங்கே ஒருத்தர் நிற்கிறா, இவ தான் அஸ்யூரா? ஸ்பீக் டு அஸ்யூர். Hey, Mayfly. I've got a job for you. காய்ஸ் நம்மளுக்கு ஒரு You ஜாப் interested? வச்சிருக்காங்க காய்ஸ். உனக்கு இன்ட்ரெஸ்டானு கேட்குறா? ஆமாம். Well, first things first. My name is Azure. I'm a முதல் விஷயம் mechanic. என்னன்னா இவரோட பேர் This வந்து shop here is mine. ஆஷர். இவர் மெக்கானிக். இந்த A ஷாப் வந்து customer இவரே from தானே காய்ஸ். Greywater asked me to recruit someone reliable. He needs somebody to go to Deadsville and bring his robot back. ஓகே காய்ஸ், இவைக்கு தெரிஞ்ச யாரோ வந்து டெட்ஸ்வில்ல இருக்கானாம். அவனுக்கு வந்து நம்ம ரொபோ வந்து திருப்பி கொடுக்கணுமா காய்ஸ். இவ தார ரொபோட் Claire ஒன்று. recommended you. Said you're a good worker with fair prizes. She even called you a kind-hearted Mayfly. ஓகே இவ சொல்கிறா, நம்ம கிளார் சொல்லியிருக்காங்க காய்ஸ் நம்ம ஒரு நல்ல ஒரு குட் ஒர்க்கரா. அதோட நமக்கு குறைவான ப்ரைஸ் தான் கேட்போமாங்க கைஸ். நம்ம ஒரு நல்ல இரக்கமான ஒரு மேஃப்ளையா. ஓகே How about it? Are you interested in taking this on? I could use some help. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பார்ப்போம் என்ன மிஷனோ தெரியல. Thank you. I knew Claire wouldn't steer me wrong. The robot you need to help is called H-37. It's waiting for you at Deadsville. காய்ஸ் நம்ம ரொபோட்டுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? அதில் பேர் வந்து H-37. அது வந்து டெட்ஸ்வில்லாம் வெயிட் பண்ணுதான். ஓகே இதான் நம்ம மிஷனா? அடப்போங்களாடி. ஓகே இங்கே யார் யாரும் இருக்காங்க? பிராடு இல்லை, வேஸ்ட்டு. காய்ஸ் இங்கே என்ன ஷொப்பன் இருக்கு? ஓகே நம்மளால் டோக்கன்ஸ் இருந்தால் வாங்க முடியுமா? காய்ஸ் நம்மள்ட்ட டோக்கன்ஸ் இருக்குது காய்ஸ், இதில் நம்ம நினச்சா வாங்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒன்றுமே தேவையில்ல. போடு கொஞ்சம் ஒரு வெப்பன் பார்ட்ஸா? ஐயோ இதுக்கு வேறு ஏதோ தேவை காய்ஸ். காய்ஸ் இது என்னது? ஐயோ இது மியூசிக் பிளேயராங்க காய்ஸ். காய்ஸ் மூட்ஸ் இருக்குது காய்ஸ். வந்துட்டு பில்டு மூட் கிரியேட் ப்ரோவா? பில்டு மூட் என்னன்னு தெரியல காய்ஸ். ஓகே நான் வெப்பன் கிரியேட் மூட் தான் தேடுறேன். இதில் இல்லை. ஓகே சார் அது இந்த கன்னுக்கு போகிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இவன்ட்டு இருக்கு காய்ஸ். சரி அந்த இவ தான் காய்ஸ் முக்கியம். ஐயே இந்த நிசாட்டை போயிட்டு ஷொப் போனீங்கண்டா காய்ஸ். இப்போ நம்ம எடுத்தோமே டோக்கன், அது இங்கே தான் காய்ஸ் செலவழிக்கிறேன். போடு இங்கே ஒரு பைக் இருக்குது, அதுக்கு 10,000 டோக்கன். 10,000 1,00,000 தெரியல. அவ்வளோ டோக்கன் தேவைப்படுது. இந்த மூட்ஸுக்கு தான் காய்ஸ் நான் 1000 சேர்க்கலான் இருந்தேன். நான் 1000 சேர்க்க முடியலை. ஷே ஓகே நம்ம இப்போ அந்த அவள் சொன்ன இடத்துக்கு போவோம் கைஸ். ஓகே 1.0 கிலோமீட்டரா? ஓகே ஃபைனல் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்கே காய்ஸ் ரொபோட்டையும் காணணும், ஒன்றையும் காணணும். ஓகே இன்னும் லோட் ஆகலை காய்ஸ். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே வந்துருச்சு காய்ஸ், வந்துருச்சு. இந்த காய்ஸ் ரோபோட் க்யூட்டாக தான் எனக்கு. ஸ்பீக் டு த ரோபோட். ஓகே காய்ஸ் நம்ம ஃபைனலி அந்த H-37 ரோபோட்டோட கதைச்சிருப்போம் காய்ஸ். நான் ஏன் இப்போ வீட்டில் நிற்கிறேன்டா, அதோட கதைச்ச வரைக்கும் அது என்ன சொல்லிச்சுன்னா காய்ஸ், அது நிறைய டிவியன்ஸோட சண்டை போட்டு அடி வாங்கி தப்பிச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க காய்ஸ், டெட்ஸ்விலுக்கு. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காய்ஸ், இந்த டெயல்டன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போ அங்கே போயிடுச்சு காய்ஸ். ஏன்னா இப்போ அங்கே தான் நம்மளோட அடுத்த மிஷன் இருக்குது. ஓகே கைஸ் அந்த இடத்துல ஏதோ சப்ளைஸ் இருக்காங்க கைஸ், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சப்ளைஸ் எடுக்கிறதுக்கு அதான் கைஸ் மிஷன். ஆனால் நம்ம இப்படியே போனால் செத்துருவோம் கைஸ். இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஹெச்பி ஏறுதே இல்லை. அதனால் சானிட்டி கம்மி செஞ்சுட்டு தான் போகிறதா முடிவு எடுத்துருக்கோம். ஓகே கைஸ் அதுக்கு நம்மளுக்கு சுகர் வேணும். சுகரை கரெக்ட் பண்ண பீட் வேணும் கைஸ். அது எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடும். ஓகே கைஸ் நம்ம இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா அந்த ஃபார்ம், இந்த ஃபார்ம் இது ஒரு ஃபார்ம் கைஸ். சரியா இந்த ஃபார்மில் தான் கைஸ் இந்த நிறைய பீட்ஸ் இருக்குது. ஓகே நான் ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் அங்கே போய் பீட்ஸ் எப்படி எடுக்கிறது, இது என்ன மாதிரி இருக்குது என்றதெல்லாம் காட்டி இந்த சானிட்டி கம்மியும் செஞ்சுருவோம் கைஸ். ஓகே இப்போ நான் அந்த ஸ்டவ் வேஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடும். ஓகே கைஸ் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் ஃபைனலி நம்ம ஒரு பீட்டை பார்த்துட்டோம் காய்ஸ். ஆமாம் 2 3 இங்கே தான் காய்ஸ் இருக்குது பீட்.
நிறைய பீட் கலெக்ட் பண்ணணும் கைஸ். அப்படி இல்லைன்னா யாரு கைஸ் இந்த பாருங்க சிவன்லாம் நம்மளை அடிக்கிறாங்க. நம்மளோட சாந்தி ஏறிட்டு இருக்கு கைஸ் இந்த இடத்துல ஸ்டார்டஸ்ட் பொல்யூஷனால. ஓகே கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே கைஸ் நான் அதை ஏன் காட்டலன்னா கொஞ்சம் நிறைய பீட்ரூட் எடுத்து கொஞ்சம் சண்டை போட்டனால அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு காட்டல கைஸ். ஓகே ஆனால் ஃபைனலி நான் இந்த கீழே பாருங்க கைஸ் எத்தனை பாயில் வாட்டர் 89 பாயில் வாட்டர் கிரஃப்ட் பண்ணி வச்சுட்டாங்க கைஸ். ஏன்னா அது 2 கேட் ஆனால் நிறைய சானிட்டி கம்மி செய்யணும்னு நினச்சேன் நான். அதான் கைஸ். ஓகே அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பீட்ரூட் இது கிடச்சிச்சு சரியா கைஸ். எங்கே அது பீட்ரூட்டோட விதை அதை நம்ம இதில் போட்டுருவோம் கைஸ். ஓகே சும்மா தானே கிடக்குது என்னத்துக்கு கைஸ் நான் மாற்றி போட்டேன். ஆமாம் இதான் ஃபர்டிலைசர் நம்மள்ட்ட இல்லை கைஸ். ஓகே அதனால் காம்ஃபையாக கொடுப்போம். பாயில் வாட்டர் இல்லை கைஸ் நம்ம டர்ட்டி வாட்டர் இருக்குது இந்த பக்கத்துலேயே இருக்குது கைஸ். அதை எடுத்து கொண்டு வந்து இது கொடுப்போம். ஓகே கைஸ் நம்ம திருப்பி வந்தாச்சு. இப்போ ஓப்பன் கொடுத்து இந்த இது போட்டோம்னா அது வருங்க கைஸ். ஓகே என்ன கைஸ் அதுக்குள்ளே 100 வந்துட்டு. ஓகே நம்ம ஏற்கனவே தண்ணி போட்டோம்ல கைஸ் அது இப்போ தான் இப்போ வேலை காட்டுது. ஓகே அப்போ பீட்ரூட் வளர்ந்துட்டு இருக்கணும் கைஸ். ஏன்டா பீட்ரூட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்டா போடுங்க கைஸ் மேப்பில் காட்டுறேன். இந்த ஃபார்முக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த டெலிபோர்ட்டர் இருக்குது கைஸ். ஓகே இந்த டெலிபோர்ட்டர் நான் ஓப்பன் பண்ணி அந்த டெலிபோர்ட்டே வந்துட்டோம் கைஸ். நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக சானிட்டி கம்மி தேவைப்படுதுண்டா நேராக டெலிபோர்ட் ஆகி நான் இந்த இடத்துக்கு போயிடுவோம் கைஸ். ஃபார்முக்கு போய் பீட்ரூட் எடுத்து டெலிபோர்ட்டே வந்துடுவோம் கைஸ். ஈஸி. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான இடம் இருக்குன்னா அங்கே அடிக்கடி போயிட்டு வர போகிறீங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் டெலிபோர்ட்டர் இருந்தால் பாருங்கள் கைஸ். ஓகே அந்த டெலிபோர்ட்டரை வந்து ஒன் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க கைஸ். அப்போ தான் உங்களால் திருப்பி வரக்குள்ள டெலிபோர்ட் ஆகி வர முடியும். இல்லைனா திருப்பி நம்ம பைக்கில் போகிற மாதிரி இருக்குங்க கைஸ். ஓகே அது பெருங்கரைச்சலான விஷயம் இந்த கேம் உண்மையிலே. ஓகே இந்த வாட்டர் டேங்கில் கொண்டே நம்மளோட தண்ணி வைப்போம். வைப்பாடில் கைஸ் அதை விடுவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த சானிட்டி கம்மியை செஞ்சுருவோம் கைஸ். ஃபைனலி பாருங்க கைஸ் காவாசி தான் கைஸ் நம்மளோட உண்மையான ஹெச்பி இருக்குது கைஸ். இதை வச்சு இப்போ சுகர் செய்யணும் சரியா. 17 சுகர் நம்மளால் செய்ய முடியுது. ஓகே கைஸ் நான் சானிட்டி கம்மி செய்யக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ் நம்மளோட சானிட்டி கம்மியை கிராஃப்ட் பண்ணி சாப்பிட்டு இப்போ ஹெச்பியெல்லாம் ஏற்றிட்டேன் கைஸ். இப்போ தான் கைஸ் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஓகே கைஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இவ்வளோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கைஸ். பாய். இப்போது வீடியோ போய் உங்களுக்கு சீரியஸ் கம்மிங் கைஸ். பாய். எனக்கு தெரியும் கைஸ் கொஞ்ச நாள் பாட்டெல்லாம் நான் போகிற பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஆனால் போக இனிமேல் இன்ட்ரெஸ்ட்டாக போங்க கைஸ். நான் நினைக்கிறேன் இப்போ நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் பாருங்க கைஸ் போக இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்கும். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க கைஸ். இன்னும் நிறைய போஸ் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே கைஸ் பாய்.